முருகனே நம்ம கார்த்திக் மாப்பிள்ளை என்னை மன்னிச்சிருங்க. நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன். நீங்கள் ஏன் உசுரை இல்லை, மொத்த குடும்பத்தோட உசுரையும் காப்பாற்றிருக்கீங்க. இதுக்கு நான் உங்கள் காலில் விழுந்தா கூட தக்கும் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முருகன் உருகி உருகி கார்த்திக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது செல்விக்கு அப்படியே கண்ணில் ஆனந்த கண்ணீர் வடியுதுங்க. நம்ம மகனை இவ்வளவு நாளாக செத்து போனால் நல்லது, கண்ணில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம மகனை இந்த அளவுக்கு பாராட்டி பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அப்படியே பூரிச்சு போய் பார்த்து நின்றுட்டு இருக்காங்க செல்வி. அப்படி என்னதான் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. நம்ம கார்த்திக் மாலினிக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துல இருந்தும் நம்ம சுந்தரியையும் மாலினியையும் 2 பேரையும் காப்பாற்றி இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த தாயம்மான்னு வந்தவங்களும் பொற்கொடியோட ஆளுதான். இவங்க வராங்க, இவங்க மூலிமா இவங்களுக்கு பிரச்சனை நடக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கார்த்திக் கண்குளிர தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கு காரணம் இந்த ராமசுபுதாங்க. தகவல் கொடுத்த உடனடியாக எப்போ இந்த கிழவி இவங்களை அட்டாக் பண்ணுவா, எது மூலயமா அட்டாக் பண்ணுவா அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தாரு நம்ம கார்த்திக். அவருக்கான வாய்ப்பு கிடைச்சதும் அவர் அந்த இடத்துல அவரோட ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்பா முருகன் மாமாவே நம்மளை இவ்வளோ பாராட்டிட்டாரு, இதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னாலையும் இந்த மொத்த குடும்பமும் நம்மளை நம்பும். இனிமேல் நம்மளோட ஆட்டத்தை சாதாரணமாக தாராளமாக நம்ம ஆரம்பிக்கலாம். இவ்வளவு நாளாக ஒவ்வொருத்தருக்கும் பயந்து தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இனிமேல் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. நேரடியாக நம்ம களத்தில் இறங்கலாம், சுந்தரியை கை ஒன்று பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காரு கார்த்திக். அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம சுந்தரிக்கு சப்போர்ட்டாக கண்டிப்பாக நம்ம வெற்றிவேல் வருவார். காதலிக்கிறவங்க கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறவங்க கிட்ட பேச முயற்சி பண்ணார். ஆனால் அதுக்கான வாய்ப்பை கார்த்திக் கொடுக்கல. அத்தோட மட்டும் விட மாட்டாருங்க. கொடுக்கலன்னா என்ன, சுந்தரிக்கு நான் வருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் எதிர்க்க நம்ம சுந்தரிக்கு ஒரு ஆள் கிடைச்சிருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.